உன்னை யாருடா உள்ள விட்டது? வெளியே போடா என்று உச்சஸ்தானியில் கத்தினாள். போகலனா என்னடி பண்ணுவ? அவளின் அந்த உதாசீனத்தில் அவனும் சூடாகவே கேட்டான். என்ன, யாருமே இல்லாத வீட்ல புகுந்து பிரச்சனை பண்றியா? மரியாதையா வெளியே போ. அவள் சொல்லிக்கொண்டே இருக்க அவளையே தீர்க்கமாய் பார்த்து வைத்தான். அவன் பார்வையில் அவளுக்கு சித்தம் தடுமாறியதுதான். ஆனால் கம்பீரமாகவே காட்டிக்கொண்டாள். உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கொடு, நான் போறேன். அலங்காமல் குண்டை போட்டான். அவனின் வார்த்தையில் அவள் திடுக்கிட்டாள். அது எனக்கு சொந்தமானது, நான் தர முடியாது. அத நான் தான் கட்டுனேன். இத குடு, நீ வேற கட்டிக்கோ என்று பிடிவாதமாக அவளுக்கு போட்டியாய் வாதாடினான். அஞ்சலியோ தாலியை கையில் பிடித்துக்கொண்டு இமை மூடாமல் பார்த்தாள். அவளை சோதிக்குமென்றே மகிழ்வேந்தன், சீக்கிரம் கொடுடி, எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் போகணும். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் முக உணர்ச்சிகளை தொலைத்து காணப்பட்டது. இன்னைக்கு வேண்டாம் என்று ஒவ்வொரு வார்த்தையும் இழுத்து கூறியவள், நான் இன்னொரு நாள் தரேன். அவள் தாலியையும் மாறி மாறி பார்த்து கொண்டே மெல்லிய குரலில் கூறினாள். போடி புழுகு முட்டை, எப்படிடி உன்னால மட்டும் இப்படி நடிக்க முடியுது? அவனின் நடிப்பு என்னும் வார்த்தையில் வெகுண்டாள் அஞ்சலி. யார் நடிச்சது? நீயா நானா? என்னை காதலிச்சுட்டு வெக்கமே இல்லாம இன்னொருத்திக்கு தாலி கட்ட போனவன் தானே நீ? என்னமோ என்னை போராடி நீ கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. அன்னைக்கு மட்டும் நான் அந்த சூழ்ச்சி பண்ணலைன்னா இந்நேரம் நீ இன்னொருத்தி கூட இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. அது மட்டுமா, இந்நேரம் ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆயிருப்ப. அதை நான் கெடுத்துட்டேன்னு தானே பொங்குற. அதான் நீ தாலி கட்டுன அன்னைக்கே டைவர்ஸ் சேர்த்து கொடுத்துட்டேனே. அப்போவே ஊர்ல தேன்மொழியோ கனிமொழியோ பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே. ஒரே நேரத்துல 3 பெண் மாற்றி திருமணம்னு விருந்து கொடுத்துருப்பாங்களே. ஏன் சார், நல்ல சான்ஸை மிஸ் பண்ணினீங்க? ஏன், உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல தாலியே கட்டாம குடும்ப என்ன சொல்லியிருப்பாளோ? பலார். அவனின் கரம் அவளின் கன்னத்தில் பதிந்திருந்தது. அவளை அறைந்திருந்தான் மகிழ்வேந்தன். நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க மனசுல இன்னொருத்தைய கட்டிக்க தானடி பார்த்த. படுக்க பார்க்கலையே. நான் பண்ணது தப்பு தாண்டி. அதுக்காக என்னடி பண்ணலாம்? நீ சொன்னியே ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும்னு. அது என்னடி ஒரு நாள் வாழ்க்கை? அந்த ஒரு நாளுக்காவாடி உயிரா காதலிக்கிறோம்? படுக்கையிலே புரண்டுட்டா காதல்ல ஜெயிச்சிட்டோம்னு ஆயிடுமாடி? கண்களில் கனல் பறக்க சூடாக கேட்டான். அவனின் அந்த பேச்சில் அவள் கண்கள் குளம் கட்டியது. அவளின் நிலைமையை பார்த்தவன் சட்டென்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். சாரடி, அவளின் அழுகைக்காக வருந்தி கேட்டான். சொல்லியாச்சுல, கிளம்புங்க. பட்டு கத்தரித்தற் போலவே பேசினாள். ஏண்டி, என்னை துரத்துறதுலயே குறியா இருக்க? கொஞ்சமாவது கருணை காட்டுடி, அவன் கெஞ்சலாகவே கூறினான். நீங்க பேசுனீங்களே இப்போ முழு நீளத்துக்கு, அதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. காதல்ல யாரும் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க மாட்டாங்க. அதுவும் வீட்ல உள்ளவங்க. காதல பொறுமையை விட கொஞ்சம் தீவிரமும் இருக்கணும். அப்பதான் காதல் ஜெயிக்கும். அவளின் பேச்சை அப்பொழுதுதான் அவன் ரசித்தான். தன் ஒற்றை புருவத்தை தூக்கி உதட்டை வளைத்து மென்னையை பூத்தான். நீதான் இருக்கியடி தீவிரமா? வீட்டுக்கு ஒரு காதல் அறிக்கை போதும்டி. அதான் நீ இருக்கியே. நானும் முன்ன மாதிரி தீவிரமா மாறுனா நாளைக்கு நாமளே முட்டிக்குவோம்டி. என் பொண்டாட்டி செல்லக்குட்டி, அந்த பதவி உன்கிட்டயே இருக்கட்டும் என்று கண் சிமிட்டி கூறினான். அவளின் பொறுமை பறக்க கனல் கக்க பார்த்தாள். இன்னும் 10 மினிட்ஸ் தான். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போறேன். இந்த பிடி என்று அவளிடம் அவன் பரிசு கவர் ஒன்றை நீட்டினான். என்னது? யோசனையுடன் கேட்டாள் அஞ்சலி. ஹனிமூன் பேக்கேஜ். என்னது என்று அவள் விழி விரித்து திகைப்புற்று கேட்டாள். அதை ரசித்தவன், நமக்கு இல்லை என்று அவளைப் போலவே கூறியவன், உங்க அண்ணனுக்கு நாம் கொடுக்கும் பரிசு. உங்க பரிசு தேவையில்லை, எங்களுக்கே அது வாங்கிக்க தெரியும். இங்க ஒன்றும் கஷ்டத்துல இல்லை.
உங்க உதவிக்கு நன்றி என்று பற்றென்று முகத்தில் அறைவது போல் கூறினாள். எப்ப இருந்து என் காவியா சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சான்னு தெரியலையே. அவனின் பதிலில் அவள் திகைப்புற்றாள். என்ன உளற? உளறல் இல்லம்மா, உண்மை. நீ உன் அண்ணங்கிட்ட போய் தேனிலவு கொண்டாடுன்னு சொன்னா சரின்னு கிளம்புவான்னு நினைச்சியா? நம்மளால இன்னும் அவங்க வாழ்க்கையே ஆரம்பிக்காம இருக்காங்க. இதுதான் நீ உன் அண்ணனை பத்தி யோசிக்கிறதா? இல்ல அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க என்று ஈன சுரத்தில் கேட்டாள். இல்லடி, உன் வாழ்க்கைய சரி பண்ணாம அவங்க வாழ மாட்டாங்கடி. அதனால தான் காவ்யா சொல்றேன். இத நீ உன் அண்ணங்கிட்ட கொடுத்து அவங்கள வாழ்க்கைய ஆரம்பிக்க சொல்லு. ப்ளீஸ் டி. என் காவியானால வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்கணும். பிரிஞ்சு இருந்தாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனைய நாம தாண்டி பார்த்துக்கணும். இதுல உன் அண்ணனும் விஜியும் ஏண்டி பாதிக்கப்படணும்? விஜி உன் தோழி. அவ சந்தோஷமா இல்ல. ஒரு தோழியா உதவ மாட்டியா காவ்யாம்மா? நீங்க சொல்றது உண்மையா? நம்புடி. அவள் கண்கள் கண்ணீரில் நனைய ஆரம்பித்திருந்தது. அவளின் கண்ணீர் எப்பொழுது போல் அவனின் காதல் மனதை பதம் பார்த்து குருதி வழிய வைத்தது மனதில். அமைதியாக அவனின் கையில் இருந்த பரிசு கவரை பெற்றவள் மௌனமாய் நகரப்போகும் சமயம் அவளின் கைப்பிடித்து தடுத்திருந்தான். என்ன என்பது போல் கண்களையே கேட்டவள் அவனின் கண்களை பார்த்தாள். ஒரே ஒரு வாட்டி காவ்யம்மா, ப்ளீஸ் என்று கேட்டவன் அவன் என்ன கேட்கிறான் தன்னிடம் என்று உணரும் முன்பே அவன் அவளை இறுக்கி அணைத்திருந்தான். சில நிமிடங்கள் அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வருடங்கள் கடந்த அவனின் அணைப்பை விளக்க பாவம் அவளாலும் முடியவில்லை. அவனை பதிலுக்கு அணைக்கவில்லைதான். ஆனாலும் எதிர்ப்பும் கூறவில்லை. அவளின் அந்த மௌனத்தையே சம்மதமாக எடுத்து மேலும் இறுக்கி அணைத்தான். பாவை அவளின் பூங்கொடி உடல்தான் நொறுங்கியது அவனின் அணைப்பில். சிறிது நேரத்தில் மெல்ல அவளை அவன் விடுவித்தவன் அவள் நெற்றியில் மென்மையாய் ஒரு முத்தம் பதித்து விட்டு, சாரிடி அம்மு, நான் வரேன் என்று கூறிக்கொண்டு திரும்பியும் பாராமல் விறுவிறு என வேகமாய் சென்றிருந்தான். அஞ்சலிதான் அவனின் அணைப்பிலும் செயலிலும் பிரம்மை பிடித்து நின்றாள். ஏனெனில் அவனின் அணைப்பில் துளியும் காமமில்லை, காதல்தான் இருந்தது. அவனின் முத்தம் கூட அவனின் பாசத்தை உணர்த்தியது. அதற்கு மேல் அஞ்சலியால் யோசிக்க இயலவில்லை. முற்றிலும் உடைந்து அழுதாள். வெகு நேரம் அழுதவள் அப்படியே உறங்கி போனாள். 2 நாள் கழித்து அவள் அந்த பரிசை அவள் அண்ணன் அண்ணியிடம் ஒப்படைத்தாள். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் சில நிபந்தனைகளுடன். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அனைவரும் வீட்டில் இருந்தனர். அஞ்சலி தன் அறையில் வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் அண்ணன் குணாவையும் விஜயையும் எப்படி இந்த பரிசை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்று வெகு நேரம் யோசித்தவள் பின்பு ஒரு முடிவுக்கு குணாவை அணுகினாள். அஞ்சலி குணாவின் அறைக்கு செல்லும் முன் அனுமதி கேட்ட பின்பே சென்றாள். பின் ஏற்பட்ட சங்கடத்தை தவிர்க்கவே குணா பால்கனியில் அமர்ந்து காலை தேநீர் அறிந்து கொண்டு நாளிதழில் மூழ்கியிருந்தான். அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விஜய் எங்க அண்ணா என்று அஞ்சலி குணாவிடம் வினவினாள். கிச்சன்ல இருப்பாம்மா. என்ன அஞ்சலிமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? மகிழ்வேந்தன் மூலம் விஷயம் அறிந்து கொண்டார்கள்தான். ஆனால் அஞ்சலியிடம் தெரியாதது போலவே காட்டிக்கொண்டார்கள். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையிலே விஜய் நுழைந்தாள். குணவர்மன் அஞ்சலி அறியாதவாறு தன் மனைவிக்கு ஜாடை காட்டினான். விஜயும் சரி என்று கண் சமிக்கையில் கூறினாள். அண்ணா, இது உங்க 2 பேருக்கும் தேனிலவு பேக்கேஜ். இது என்னுடைய பரிசு. கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். அப்படி போகலனா கண்டிப்பா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். என்னால உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாதண்ணா. இது நானா ஏற்படுத்தியது. அதுக்கு தான் நான் முழு பொறுப்பு. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். தான் யோசித்து வைத்திருந்த அனைத்தையும் படபடவென்று இருவரிடமும் தீவிரமாக கூறிவிட்டு நகரப் போனவளை குணவர்மன் விஜிதா இருவரின் குரல் தடுத்து நிறுத்தியது. நாங்க இத வேண்டாம்னு சொல்லலையே அஞ்சலி என்று கூட்டுக்குரலில் ஆணி அடித்தது போல் வேறொன்று நின்றார்கள். மெதுவே அவர்களை பார்த்தவள் இவளை பார்த்து புன்னகைத்து அவர்கள் கொண்டிருந்தனர்.
அதில் மகிழ்ச்சி அடைந்தவள், தேங்க்ஸ் அண்ணா, கங்க்ராட்ஸ் விஜி, 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். இரு அஞ்சலிம்மா, இன்னும் நான் முடிக்கல. நீ சொன்னதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. அதே போல எங்களுக்கும் ஒரு ஆசை. அதை நீ பண்ணணும் என்று கட்டளையிட்டதும் அஞ்சலி குழப்ப பார்வை பார்த்தாள். நொடியில் அவள் முகம் மாறியிருந்தது. குணா விஜயிடம் கண் அசைத்ததும் அவள் அறைக்குச் சென்று கையில் ஒரு காகிதத்துடன் வந்தாள். அது மகிழ்வேந்தன் அன்று கொடுத்த அஞ்சலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவன பத்திரம். விஜயிடம் இருந்து அதை பெற்றவன் அஞ்சலியிடம் நீட்டவும் அஞ்சலி திகைத்து போனாள். அவளின் அந்த திகைப்பை துடைத்தெறிவது போல் குணவர்மன் கூற ஆரம்பித்திருந்தான். நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லடா. உனக்காக ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்கேன். இனிமே நீ தான் அதுக்கு ஓனர். உன் திறமை இனிமே அதில் வெளிப்படணும். என் தங்கையும் சாதிக்கணுமா? நீ கண்டிப்பா இதை ஏத்துக்கணும். அப்படின்னா தான் உன் பரிசையும் ஏத்துப்போம் நாங்க என்று இருவருமே உறுதியாக கூறினர். அஞ்சலியோ சிறிதும் தயங்காமல் தன் தமையன் கையில் இருந்த பேனாவை பெற்று வேகமாக கையெழுத்திட்டாள். அதில் உள்ள சூட்சமத்தை அறியாது. இப்போ ஓகேவா 2 பேருக்கும் என்று சிரிப்புடன் கேட்டாள். இல்ல அஞ்சலிமா. என்ன ஏதுன்னு படிக்கவே இல்லையே என்று அங்கலாய்ப்பாய் கூறினான் குணவர்மன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கண்ணா. எனக்கு கெடுதல் பண்ணவா போறீங்க? என் அண்ணா செஞ்சா சரியா இருக்கும். பாவம், அதை படித்திருந்தால் இந்த வார்த்தையை கூறியிருக்க மாட்டாளோ? அவளின் இந்த பதிலில் குணவர்மன் மனதில் குற்ற உணர்வு தோன்றியதுதான். ஆனால் அவன் மனையால் அவன் கைகளை பிடித்து அழுத்தி தைரியம் அளித்தாள். கண்டிப்பா அஞ்சலி, இதை நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. எந்த நேரத்திலையும் என்னை தப்பா நினைக்க மாட்டியே என்று பூடகமாகாய் கேட்டான். கண்டிப்பா இல்ல. என் அண்ணா என் நல்லதுக்கு தானே செய்கிறாரு. சரிண்ணா, நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீங்க கிளம்ப ரெடி ஆக்கிக்கோங்க என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றாள். ஆனால் அவளின் மகிழ்ச்சி அந்த நிறுவனத்தை பற்றியும் அதை உருவாக்கி தந்தவனை பற்றியும் தெரிய வருகையில் மறையப் போவது தெரியாமல். அத்தா, என்ன அத்தா யோசிக்கிறீங்க? எல்லாமே நல்லாதாவே நடக்கும், கவலைப்படாதீங்க என்று தன் கணவனுக்கு ஆறுதல் மொழி கூறினாள். இல்லடி, அஞ்சலி ஏதாவது சண்டை போடுவா, முரண்டு பிடிப்பா. விஷயத்தை இப்பவே சொல்லி அவளுக்கு வழி பண்ணலாம்னு பார்த்தா அவ இவ்வளோ சுலபமா செய்வான்னு நினைக்கவே இல்லை. அவ நமக்கெல்லாம் ரொம்ப சுலபமா வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டா. அவளின் பேச்சில் குணவர்மன் புரியாமல் பார்த்தான். புரியலையா? இருங்க வரேன் என்று சென்றவள் தன் கைபேசியை எடுத்து வந்து மகிழ்வேந்தனை அழைத்தாள். அவன் இணைப்பில் வந்ததும் விஜி அவன் பேசும் முன்பே அனைத்தையும் சொல்லி முடித்திருந்தாள். என் பொண்டாட்டி எனக்கு வேலையை சுலபமா ஆக்கிட்டாளே. இன்னும் 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன் என்று கூறிவிட்டு பேசியை அணைத்தான். மகிழ்வேந்தன் சொன்னது போல் 1 மணி நேரத்தில் அவர்கள் இல்லத்தை அடைந்திருந்தான். அவனை வரவேற்றது மகாலட்சுமிதான். அடடே, வாங்க மாப்ள என்று உற்சாகமாக வரவேற்பறையில் அனைவரும் அழைத்தார். அவரின் உற்சாகம் அவனையும் தொற்றியது. குணா விஜி இருவருக்கும் இவன் வருவது தெரியும்தான். அமர்ந்திருந்தனர். ஆதலால் அவனுக்காகவே காத்திருந்தார்கள். அனைவரும் பேசிக்கொண்டார்கள். அஞ்சலியை நான் கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன் என்று மகிழ்வேந்தன் ஆரம்பித்தான். அதில் மகா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராஜசேகர் தாடியை தடவி யோசனையில் ஆழ்ந்தார். என்னப்பா யோசனை என்று குணவர்மன் கேட்டான். அஞ்சலியை அனுப்பணும்னா இவங்க கல்யாணத்தை எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். இல்லைனா அது நம்ம அஞ்சலிக்கு தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்று ராஜசேகர் தன் பக்க நியாயத்தை கூறினார். அதை தான் மாமா நானும் சொல்ல வந்தேன். ஒரு வரவேற்பு கொடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் என்று மகிழ்வேந்தன் கூறினான். அவன் கூறி முடித்ததும் தான் தாமதம். கைத்தட்டும் ஓசையில் அனைவரும் திரும்பினார்கள். அஞ்சலிதான் கைத்தட்டி கொண்டு மாடியில் இருந்து வந்து கொண்டிருந்தாள். ஷபாஷ் மகிழ்வேந்தன், உங்க பரிசுக்கான திட்டம் இதுதானோ என்று நக்கல் கலந்த குரலில் கேட்டாள். அவளின் பேச்சில் அனைவருமே திகைத்து போகிறார்கள். மகிழ்வேந்தனுக்கோ கோபம் சுறுசுறுவென்று எரியது. சுற்றி இருப்பவர்களை கருத்தில் கொண்டே அமைதி காத்தான்.
காவ்யா, வார்த்தையை அள்ளி வீசாத. திரும்ப அள்ள முடியாது. எதுக்கும் எதுக்குடி நீ முடிச்சு போடுற? அவனும் சூடாகவே கேட்டான். உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும். மகிழ்வேந்தன் ஏதோ கூறப்போக அவனை தடுத்தது மகாலட்சுமியின் குரல். அஞ்சலி, இதுக்கு மேல ஏதாவது பேசுன பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவர் உன் புருஷன். மரியாதையை கொடுத்து பேசி பழகு. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைய உன் புருஷன் வீட்டில் போய் போட்டுக்கோ. எங்க வீட்டில் எங்க முன்னாடி பேசினா பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத என்று முகத்தில் அடித்ததை போல் கூறினார். அவரின் பேச்சில் அஞ்சலியின் முகம் வெளுத்தது. மகா, அஞ்சலி, நம்ம பொண்ணு, இதுவும் அவ வீடுதான் என்று ராஜசேகர் தன் மகளுக்காக வக்காலத்து வாங்கினார். அவரின் ஆதரவான பேச்சில் அஞ்சலியின் முகம் சிறிது தெளிந்தது. ஆனால் அடுத்து சொன்ன வார்த்தையில் இடிந்து போனாள். நம்ம பொண்ணா? அது இதோ இங்க நிக்கிறாரே மகிழ்வேந்தன், இவர் பொண்டாட்டியா ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த வீட்டில் நம்ம மருமக விஜிக்கு தான் முதல் உரிமை. அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு எல்லாம் இல்லை. முகத்தில் அரைந்தது போல் கூறினார். அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. குணா ஏதோ சொல்லப்போக அவன் அன்னை அவனை பார்வையால் அடக்கினார். விஜயோ குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தாள். அங்கு நிலவிய மௌனத்தை கலைத்தது மகிழ்வேந்தனின் குரல்தான். காவ்யா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். கிடைத்த நூல் இலையை விடாது பற்றினான் மகிழ்வேந்தன். நான் என் மாஜி புருஷன் வீட்டுக்கெல்லாம் வரதா இல்லை மிஸ்டர் மகிழ்வேந்தன். பட் இந்நாள் கணவன் என் வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன். அதை நீயே ஒத்துக்கிட்டு இருக்கமா என்று கிண்டல் குரலில் கூறினான். பகல் கனவா? மிதப்பாக கேட்டாள் அஞ்சலி. நீயே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டது என்று அவள் கண்களை பார்த்து நிறுத்தி நிதானமாக கூறினான். அவள் புரியாமல் விழித்தாள். இப்போ புரிதான்னு பாரேன் என்று குணா டீப்பாய் மேல் வைத்திருந்த பத்திரத்தை மகிழ்வேந்தன் தன் கையில் எடுத்து அஞ்சலியிடம் நீட்டினான். அதை அஞ்சலி படிக்கையில் அவள் முகம் பலவித உணர்ச்சிகளை தத்தெடுத்தது. அதில் இருந்தவை இதுதான். காமியஞ்சலி தன் கணவன் மகிழ்வேந்தன் நிறுவிய மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸ் உரிமையாளர் எனவும், அவள் நிராகரிக்கும் பட்சத்தில் இந்நிறுவனம் ஆசிரமத்துக்கு தானம் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாதாரணமாக இந்த செயலை கருதியிருந்தால் அவள் தூக்கி எறிவது சுலபமில்லைதான். ஆனால் அவளின் கனவு அவள் காதல் கொண்டவனை கோபுரத்தில் உயர்த்தவே. இந்த ஆலோசனை வழங்கியவள் நாளை தன் கணவனை தூற்றியவர்களையும் திரும்பி பார்க்க வைப்பதற்காகவே. ஆலோசனையை செயலாற்ற முனைந்தாள். அப்படி பாடுபட்டு தனக்காக தன் ஒரு சொல்லுக்காக உருவாக்கியதை எப்படி தூக்கி எறிவாள் அவள்? கோபம் என்று சொல்லி கொண்டிருப்பது வாயால் மட்டுமே. அவளின் அடிமனதில் உள்ள காதல் இரவு பகல் பாராமல் தன் வேலையை செவ்வன செய்து கொண்டிருந்தது அல்லவா? அதனால் வெளிப்பாட்டில் தானே அவனின் தாலியை சுமந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அஞ்சலியா தன் கணவனின் உழைப்பை துச்சமாக தூக்கி எறிவாள்? அவள் அவனிடமிருந்து தப்பிக்க வழியில்லாமல் போனது. அவள் அவனிடமிருந்து விலகி நிற்பதே எங்கே அவன் அருகில் வந்தால் தன் காதல் மனம் வெளிவந்து எட்டப்பன் வேலை பார்த்து விடுமோ என்றுதான். அதற்கே இப்பொழுது அவளுக்கு சோதனை வந்தது. இந்த திட்டத்தில் மற்றவர்களை கூட விட்டவள் தன் தம்மியனை தான் கண்ணோடு நோக்கினாள். அவள் பார்வை சொன்ன செய்தி யூடியூப் புரூட்டஸ் நீயுமா என்பது போல் இருந்ததில் குணவர்மன் தலை குனிந்தான். அஞ்சலி மெதுவே தன் கண்களை துடைத்தவள், சீக்கிரமாவே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்குண்டான வேலையை சந்தோஷமா பாருங்க என்று விரக்தி சிரிப்புடன் கூறிவிட்டு சென்றாள். அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அஞ்சலியின் பதில். ஆனால் அவளின் விரக்தி மகிழ்வேந்தனுக்கோ மனதை வாள் கொண்டு அறுத்தது. மனதில் பாரம் தாங்காது அவன் கிளம்பி சென்றிருந்தான். ஒரு மௌனமான சூழ்நிலை உருவாகியது. அங்கு குணவர்மன் விஜிதா இருவரும் அறைக்கு சென்றிருந்தனர். ஏன் மகா அஞ்சலி மனசை நோகடிக்கிற மாதிரி பேசின? அவ குழந்தை மாதிரி மகா. அவ எவ்வளவு பக்குவமா சொல்லியிருக்கலாமே என்று ராஜசேகர் தன் மகளின் வருத்தம் தாங்காது வினவினார் தன் மனைவியிடம். அவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லைங்க, எனக்கும் பொண்ணுதான். அவ குழந்தை மாதிரி வாழ்க்கையோடு விளையாடும் போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியுறாங்க. நம்ம அஞ்சலிக்காக பார்த்து பார்த்து செய்கிறான். அதனால
அவன் பண்ணுனது சரின்னு சொல்ல வரல. தப்பு பண்ணாதவங்கன்னு யாரும் இல்லைங்க. இவரு உண்மைய விசாரிக்க தவறிட்டாரு. அவ்வளவுதான். அதான் அவரே ஒத்துருக்காரே. இதுக்கு மேல் என்னங்க வேணும்? கண்டிப்பா அஞ்சலி இங்கேயே இருந்தா, அவ புருஷன புரிஞ்சுக்க மாட்டா. அவர் கூடவே இருக்கட்டும். 2 பேரும் எப்படியோ பார்த்து பேசி தானே ஆகணும். அப்போ கண்டிப்பா அஞ்சலி மாற வாய்ப்பு இருக்குங்க. மகிழ் தம்பியும் அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுற மாட்டார். எப்படியும் வழிக்கு கொண்டு வருவார். நாமளே பார்த்திருந்தா கூட அஞ்சலிக்கு இப்படி ஒரு பையன் பார்த்திருக்க முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்போ அவளை அவர் கூட அனுப்புறது தப்பே இல்ல. என்ன கொஞ்ச நாள் உங்க பொண்ணும் கோபம் இருக்கும். அவ புருஷனும் இவளும் ராசியான எல்லா கோபத்தையும் மறந்துட்டு வந்துருவாங்க. நம்ம பொண்ண தெரியாதா உங்களுக்கு? என்று மகா தன் பக்க விளக்கத்தை கூறி முடித்திருந்தார். ராஜசேகர் தன் மனைவியின் பேச்சை ஆமோதித்தார். நீ சொல்றது சரிதான் மகா. என்னால அஞ்சலியோட முகத்த பார்க்க முடியல மகா. நீ பேசக்குள்ள அவ எப்படி தவிச்சு போனா தெரியுமா? என்று குரலில் வருத்தம் நிரம்ப கூறினார். நீங்க அவ என் பேச்சுல தவிச்சு போனத நினைச்சு வருத்தப்படுறீங்க. நான் அஞ்சலி அவ புருஷனை நினைச்சு தவிக்கிறாளே, அத நினைச்சு வருத்தப்படுறேன். நீங்க கவனிக்கலைங்க. அஞ்சலி அவ புருஷன் கூட போறேன்னு சொன்ன அப்புறம் அவ கண்ணுல கண்ணீர் நின்னுருச்சு. அவ நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் வாய் வார்த்தை. ஆனால் அவ மனசுக்குள்ள அவ புருஷனோட நினைப்பு தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது குளிர்ந்திருக்கு என் பேச்சால. நாளைக்கு நீங்க அவளை கவனிச்சு பாருங்க. அவ கண்ணுல ஒளிர்வு இருக்கும். நம்ம பழைய அஞ்சலி சீக்கிரம் திரும்ப வருவா பாருங்க என்று உறுதியாக கூறினார். ராஜசேகர் வியந்தே போனார். எப்படி மகா? தாயாரு அறியாத சூழலுன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். உன்கிட்ட நேரிலேயே பார்க்கிறேன் மகா என்று தன் மனைவியை சிலாகித்து வினவினார். காவியாஞ்சலி மகிழ்வேந்தன், குணவர்மன் விஜிதா என்று இரு ஜோடிகளின் பெயர் தட்டில் விளிர்ந்தது. சுற்றமும் நட்பும் சூழ மண்டபம் நிறைந்து காணப்பட்டது. லிங்கமூர்த்தி பர்வதம் தம்பதியினர் அங்கு இருந்தனர். லிங்கமூர்த்தியின் முகம் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்டு இருந்தது. லிங்கமூர்த்தி பெயருக்காக கலந்து கொண்டார். அவ்வளவே. பர்வதம்தான் வந்த உறவினர்களை வரவேற்று கொண்டு இருந்தார். ராஜசேகர் சொன்னது போல தன் மகளின் வரவேற்பை பெரிதளவில் செய்திருந்தார். அதில் மகிழ்வேந்தனின் பெற்றோர் பொன்னம்பலம் மங்களமும் கலந்திருந்தனர். அவர்களையும் ராஜசேகர் தம்பதியினர்தான் அழைத்தனர். பொன்னம்பலம் உற்சாகமாக இருந்தார். மங்களத்தின் முகம் சுணுங்கி காணப்பட்டது. இன்னும் மகிழ்வேந்தன் அவரிடம் பேசவில்லை என்பதே அதற்கு காரணம். குணவர்மன் விஜிதா இருவரும் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியும் கூட சிரித்து கொண்டுதான் இருந்தனர். உறவினர்களை வரவேற்று கொண்டு, ஆனால் அது அவர்களின் கண்களை எட்டவில்லை. வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாயினர். அப்பொழுது அங்கிருந்த ஒரு அறையில் மகிழ்வேந்தன் காவியாஞ்சலி இருவர் மட்டுமே களைப்பாரி கொண்டிருந்தனர். மங்களம் தன் மகனிடம் பேச முனைந்தார். அவர் அஞ்சலியை பார்க்க மெதுவே நகரப்போனாள். அப்பொழுது மகிழ்வேந்தனின் கரம் அவளை தடுத்து நிறுத்தியது. எங்கடி போற? கண்களை பார்த்து மெல்லிய கோபத்துடன் கேட்டான். உங்க அம்மா பேசணும்னு நினைக்கிறாங்க. அதான் நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க பேசுங்க. உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு என்று ஒதுக்கமாகவே பேசினாள். அவளின் பேச்சில் மகிழ்வேந்தன் முகம் கடுகடுத்தது. இனிமே எனக்கும் உனக்கும் நடுவுல தான் யாரும் வரக்கூடாது. அதுக்கு உரிமையும் இல்லை என்று சற்று கண்டிப்புடனே ஒலித்தது அவனின் குரல். அவன் இதை சொல்லும்போது அவன் தாய் முறைக்கவும் தவறவில்லை. ஏன் மகிழு, என்னை மன்னிக்க மாட்டியா என்று அழுகுரலில் கேட்டார். நான் எதுக்கு மன்னிக்கணும்? அதான் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்ததே, அதுக்கு சந்தோஷப்படுங்க என்று விட்டெறியாய் கூறினான். அஞ்சலி மௌனமாய் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாள். அவளின் கைகள் சிறைப்பட்டு இருந்தது மகிழ்வேந்தனிடமே. இதற்கு மேல் அவர் மகனிடம் வாதாட தன்மானம் இடம் தரவில்லை. அதுவும் அஞ்சலியின் முன் வாக்குவாதம் வேண்டா என்று சென்று விட்டார். அவர் சென்ற பிறகும் அஞ்சலியின் கையை விடவில்லை மகிழ்வேந்தன். கையை விடுறீங்களா இப்பவாச்சும் என்று மிடுக்காக கூறினாள். நான் ஏண்டி என் பொண்டாட்டி கையை விடணும்? இனிமே உன்னை கைவிடவே மாட்டேன் என்று அவள் கண்களை பார்த்து கூறினான்.
அஞ்சலியின் சித்தம் அதில் தடுமாறியது. கையை இழுக்கப் பார்த்தாள். முடியவில்லை. அவன் உதட்டில் சன்ன சிரிப்பு மலர்ந்தது. அவள் கையை தாங்கி மென்மையாய் முத்தம் பதித்த பின்பே விட்டான். அஞ்சலி அதன் பிறகு நிமிடமும் தாமதிக்காமல் பறந்திருந்தாள். எங்கே தன் மனம் வெளியே தெரிந்துவிடுமோ என்று. மகிழ்வேந்தனின் சிரிப்பு அவளை தொடர்ந்தது.